Good morning everyone. I am Uttara Pandit, Department of Physical Science, VOC College of Education. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா குரூப் இன்வெஸ்டிகேஷன். அதாவது தமிழில் வந்து என்ன சொல்லுவோம்னா குழு விசாரணைன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்ப்போம், அதுக்கப்புறம் குரூப் இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் இந்த குரூப் இன்வெஸ்டிகேஷனை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத நம்ம இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த குரூப் இன்வெஸ்டிகேஷன் நம்மளுக்கு எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா 1960 கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹெர்பர்ட் டலன் வந்து நம்மளுக்கு இந்த குழு விசாரணை மாதிரியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாட்டும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அவங்களாவே தீர்க்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் டலனின் மாதிரியின் ஜனநாயக ரீதியாக நம்ம ஏதாட்டும் ஒரு முடிவெடுக்கணும், அதே மாதிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏதாட்டும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்கள தீர்க்கிறதுக்கு வந்து அவங்களுக்கே நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ குரூப் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் குரூப்பில் இல்லை ஏதாட்டும் ஒரு பிரச்சனை, ஏதாட்டும் ஒரு கேள்வி, சிக்கலை தேர்ந்தெடுத்து அவற்றோட தீர்வை இதை சயின்டிஃபிக் மெத்தடில் சால்வ் பண்ணுறதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், மாணவர் குழுவில் உள்ள சிக்கல்கள், கேள்விகளை தேர்ந்தெடுத்து அதுக்குரிய தீர்வை வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் ஒரு குரூப்பாக சால்வ் பண்ணுறது தான் குழு விசாரணைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சின்ன சின்ன குரூப்பாக இருப்பாங்க. ஒரு குரூப்பில் வந்து மிஞ்சி போனால் 3 to 6 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான் குழு விசாரணைங்கிறது ஒரு கூட்டுறவு கற்றல். ஏன்னா இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணவே முடியாது, ஒரு குரூப்பாக இருந்தால் மட்டும் தான் நம்மளோட ஒர்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதில் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன படிப்புக்கு தேவையான தலைப்பை வந்து எடுத்து அவங்களோட வேலை வந்து விசாரணையை வந்து அவங்க ஒரு குரூப்பாக பண்ணுறதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குழு விசாரணைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி ஒருங்கமைக்கலாம்னா, அஸ் எ டீச்சர் நம்மளுக்கு டீச்சர் வந்து இதில் என்னென்ன கட்டங்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அஸ் எ டீச்சராக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சிக்கலை தேர்ந்தெடுப்பது, அதுக்கப்புறம் கூட்டுறவு திட்டமிடல், அதுக்கப்புறம் செயல்படுத்துதல், அதுக்கப்புறம் பகுப்பாய்வு மற்றும் தொகுத்தல், அதுக்கப்புறம் அறிக்கை மற்றும் விளக்க காட்சியை தயாரித்தல், அதுக்கப்புறம் மதிப்பீடு. இதில் வந்து இவ்வளோ கட்டங்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்கலை தேர்ந்தெடுப்பது. சிக்கலை தேர்ந்தெடுத்துனா என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் வந்து சில எக்ஸாம்பிள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டீச்சர் வந்து இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாட்டும் ஒரு இன்வெஸ்டிகேட்டை பண்ணிவிட்டு இது ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இந்த குரூப்புக்கு வந்து வழிகாட்டுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சருக்கு வந்து இப்போ 11th ஃபிசிக்ஸில் வந்து நிறைய சம் இருக்கும், பின்னாடி ப்ராப்ளம், அது எல்லாத்தையுமே டீச்சரால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை எடுத்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க குரூப்பாக இருந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க. இதைத்தான் சிக்கலை தேர்ந்தெடுப்பதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு இதில் கூட்டுறவு திட்டமிடல். கூட்டுறவு திட்டமிடல்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய குழுவின் உறுப்பினர்கள், அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பணி ஒதுக்கீடு, அதோட சேகரிப்பு என்னங்கிறத அவங்க ஒவ்வொருத்தவங்களும் திட்டமிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த வேலைக்கு நம்மள எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம் அதை வந்து அவங்க மதிப்பீடு செய்வாங்க. அதே மாதிரி நம்ம ரிப்போர்ட்டை வந்து எப்படி தயாரிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு குரூப்பாக பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துதல். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணால் மட்டும் காணாது, அதன்படி நம்ம என்ன பண்ணணும், வேலையை வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. அவங்க யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்குமோ அந்த செயல்பாடை வந்து அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களால எவ்வளோ முடியுதோ அதை வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இதான் செயல்படுத்துதல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பகுப்பாய்வு. ஏன்னா சேகரிக்கப்பட்ட அது எல்லாத்தையுமே அவங்க பகுப்பாய்வு செய்யணும். பகுப்பாய்வு செஞ்சதுக்கப்புறம் அது தர்க்க ரீதியாக எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத ஆர்டராக ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அறிக்கை தயாரித்தல். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து ரிப்போர்ட்டு அவங்க வந்து என்னென்ன வேலை செஞ்சாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சிம்பிளாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து கரெக்டாக ஹாஃப் பேஜ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ அதை தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப ரீதியான அந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங், அந்த குரூப்புக்கு வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு குழுவினோட ஒருங்கிணைப்பாளரால் இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும், ஒரு எழுத்தாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மதிப்பீடு. இதை வந்து அஸ் அ டீச்சர் தான் எவாலுவேட் பண்ணணும். அவங்க வந்து எப்படி வேலை செஞ்சுருக்காங்க அதை வந்து ஒரு அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி அவங்க வந்து மதிப்பீடு செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சேகரிக்கப்பட்ட சான்று அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண சான்று கரெக்டாக இருக்கா, உண்மையாக இருக்கா, அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அவங்க வந்து அதை எவாலுவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து விசாரணை, தொடர்பு, விளக்கம், உள்ளார்ந்த ஊக்கங்கிறத இதோட இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸாக சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட முக்கியத்துவம், இதில் என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா திறன் குழுக்கள் தேவை, கூட்டுறவு திட்டமிடல், அதுக்கப்புறம் ஆசிரியரோட பங்கு, ரோல் ஆஃப் த டீச்சர் என்ன இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து திறன் குழுக்கள் தேவை. இப்போ திறன் குழுக்கள்னால் நம்ம வந்து இந்த வேலையை வந்து தனியாக செய்ய முடியாது. ஒவ்வொரு பணியையும் செய்யும்போது ஒவ்வொரு குழுக்கும் எல்லா உறுப்பினருமே அதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இதில் இன்சைடு த கிளாஸ் ரூமில் இருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. வெளியே இருந்தனால அவங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கூட்டுறவு திட்டம். இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குரூப்பாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க விசாரிக்கிறாங்க. ஒரு பிளான் பண்ணி ஒரு குரூப்பாக பிளான் பண்ணி என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, உன்ட்ட இந்த பிரச்சனை இருக்குங்க, ஒரு குரூப்பாக பிளான் பண்ணி அதை வந்து ஒரு கோஆப்ரேட் மாதிரி அவங்களோட பிரச்சனையை வந்து விசாரிக்கிறத தான் கூட்டுறவு திட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரோல் ஆஃப் த டீச்சரோட பங்கு என்ன இருக்குன்னா அது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தேவையான ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது குரூப் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர் வந்து உதவணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட நன்மைகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதோட கற்றலில் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கற்றலோட இன்வால்மெண்ட் அதிகரிக்குது. ஏன்னா அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குரூப்பாக இருந்து பண்ணும்போது அவங்களுக்கு இன்வால்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். அதே மாதிரி ஹையர் லெவல் திங்கிங், ஏன்னா அவங்க யோசிப்பாங்க, அப்போ இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அந்த மாதிரி யோசிக்கும் போது ஹையர் லெவல் திங்கிங் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சமூக மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை வளர்க்க உதவுகிறது. ஏன்னா சமூகத்திலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு தகவல் தொடர்பு திறன் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீமைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது லோயர் லெவல் திங்கிங், இது வந்து நம்ம லோயர் லெவல் கிளாஸுக்கு வந்து இது பொருந்தாது. ஏன்னா அவங்களால ப்ரிப்பேர் பண்ண கஷ்டம். ஸோ அதனால் ஹையர் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே தான் இது பொருந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கன்க்ளூட் லாஸ்ட் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு குரூப் இன்வெஸ்டிகேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னா இதில் டீச்சரோட ரோல் வந்து கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படுது. அவங்க வந்து எப்படி புரிஞ்சிருக்காங்க, எதனால் எப்படி தனித்தனியாக அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறத டீச்சர் வந்து ஆழமாக வச்சு அதை ஊக்குவிக்கணும்னு சொல்கிறாங்க.